எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே பார்த்தீர்களா? பசி பட்டினியினால் பரிதாபமாய் கலங்கி நிற்கும் ஜனங்கள். இவர்கள் நன்றாய் வாழ்ந்த காசா நகரத்து மக்கள். யுத்தம் இவருடைய வாழ்க்கையை உருக்குலைத்து விட்டது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. கேரளாவிலே வயநாட்டில் வெள்ளம் வந்து அந்த நகரத்தில் உள்ள ஜனங்களையும் இப்படித்தான் கதிகலங்க வைத்தது. மறுபடியுமாய் இந்த நகரங்கள் கட்டி எழுப்பப்பட, இந்த அன்பு சகோதர சகோதரிகள், அன்பு பிள்ளைகள் இழந்த எல்லாவற்றையும் பெற்று வாழ்ந்து சுகித்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? சகலத்தையும் செய்ய வல்லவராகிய கர்த்தரிடம் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அன்று சமாரியா தேசத்திலே கொடிய பஞ்சம். ஒரு தீர்க்கதரிசியை காகங்களை கொண்டு போஷித்தார் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6வது வசனம். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. காகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சமாரியா தேசத்திலே கொடிய பஞ்சமான ஒரு சூழலிலும் கூட ஒரு தீர்க்கதரிசியை காகங்களை கொண்டு போஷித்த தேவனவர். தீர்க்கதரிசியை மாத்திரமல்ல, எல்லாராலும் கைவிடப்பட்டு தானும் தன் பிள்ளையும் சாப்பிட்டு மரித்து போகும்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த ஒரு விதவையும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் போஷித்தார். யாரை கொண்டு? இதே எலியா தீர்க்கதரிசியை கொண்டு. அந்த எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14, 15, 16வது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவிழந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே பானையிலே மா செலவிழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். எனக்கன்பான தேவ ஜனமே, எலியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே அந்த விதவையை சமாரியா தேசத்திலே மழை பெய்யும் நாள் மட்டும், அந்த பஞ்சகாலம் போகும் மட்டும் பானையிலே மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறைந்து போகாதபடிக்கு ஆசீர்வதித்து அவளும் அவள் வீட்டாரும் இந்த தீர்க்கதரிசியும் சாப்பிடும்படிக்கு கர்த்தர் அவர்களை போஷித்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த தேவன் மனம் இறங்கி யுத்தங்களை நிறுத்தி அவருடைய அன்பு பிள்ளைகளையும் பாதுகாத்து போஷிப்பார். ஆமென், அல்லேலூயா.